ஒரு காலத்துல முத்துராமலிங்க தேவர் பத்தி பேசின, இப்ப பெரியார் பத்தி அம்பேத்கர் பத்தி பேசுற. இப்பதான் அறிவு வந்திருக்கு போல. பிரிட்டிஷ் ஆட்சியே போதும், சுதந்திரம் வேணாம்னு சொன்ன சொரியாரும் அம்பேத்கரும் நல்லவனா உனக்கு? முத்துராமலிங்க தேவர் பத்தி பேசினா அம்பேத்கர் பத்தி பேசக்கூடாது, பெரியார் பத்தி பேசக்கூடாது உனக்கு யார் சொன்னா? இப்போ நான் முத்துராமலிங்க தேவர் பத்தி பேசுவேன். அட் த சேம் டைம் இப்போ நான் அம்பேத்கர் பத்தி பேசுவேன், பெரியார் பத்தி பேசுவேன். ஒரு குடியில் பிறப்பதனாலேயே ஒரு மனிதன் குற்றவாளி என்பது எத்துணை பெரிய தண்டனை. ஒவ்வொரு இரவிலும் ஒரு மனிதன் வீட்டில் அல்ல, காவல் நிலையத்தில் தான் தூங்க வேண்டும் என்பது எத்துணை பெரிய உரிமை மீறல் அப்படின்னு முத்துராமலிங்க தேவர் சொன்னார். உழவர்களோட நலன் காக்கிறதுக்காக தோழர் ஜீவானந்தம் அவர்களோட சேர்ந்து ராஜபாளையத்தில் மிகப்பெரிய அளவுல மாநாடு நடத்தி காமிச்சாரு. காங்கிரஸ் கட்சியில இருந்து அம்பேத்கர் தேச துரோகின்ற குற்றம் சாட்டி கட்சியை விட்டு நீக்கின உடனே அம்பேத்கரோட ஒரு தேசபக்தரை இங்க காட்டிட்டா நான் காங்கிரஸ் எதிர்க்கிறதையே வாழ்நாள் முழுக்க விட்டுறேன் அப்படின்னு சொன்னார் முத்துராமலிங்க தேவர். பிரிட்டிஷ் ஆட்சியே போதும், சுதந்திரம் வேணாம்னு சொன்னாங்க அம்பேத்கரும் பெரியாரும். ஆமா சொன்னாங்க. மெக்காலை கல்விக்குள்ள போட்டு நவீன இந்திய கல்வியை கொண்டு வந்த வெள்ளக்காரங்க, அப்ப வேலையெல்லாம் புள்ள பார்க்கணும்னு குலக்கல்வி கொண்டு வந்த நம்மளுங்க அக்ரஹார மானியம்ன்ற பேர்ல பிராமணர்களுக்கு மட்டும் இலவச இடம் கொடுத்து வேர்வை சிந்தி உழைக்கிற விவசாயிகள் கிட்ட பாகான்ற பேர்ல விளைச்சல்ல 6/1 கிட்ட நம்மூர்காரங்க சூத்திர அடிமை ஒழிச்சு எல்லாருமே சமம்னு கொண்டு வந்த வெள்ளக்காரங்க, குழந்தை திருமணம் செஞ்சு கணவன் இறந்த உடனே உடன்கட்டை ஏறணும்னு சொன்ன நம்மூர்காரங்க, பெண்கள் மறுமணம் செஞ்சுக்கலாம்னு சட்டம் கொண்டு வந்த வெள்ளக்காரங்க. இதனாலதான் பெரியாரும் அம்பேத்கர் அப்படி சொன்னாங்க. இவங்க கையில சுதந்திரம் கிடைச்சா என்ன லட்சணத்துல இருக்கும்னு. இது தப்பா?